இன்னைக்கு இன்னொரு பெரிய யூனிவர்சல் ப்ராப்ளமோட தான் வந்திருக்கேன். என்னன்னு கேட்குறீங்களா? என் குழந்தை சாப்பிட்றதே இல்லை. சாப்பிட்டாலும் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க. ஸ்நாக்ஸ் தான் நிறைய கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் புலம்புறதை நம்மளால கேட்க முடியும். இதுக்கு ஃபுல்லி ரெஸ்பான்சிபிள் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக பேரண்ட்ஸை தான் சொல்லுவேன். சின்ன குழந்தையில இருந்தே அவங்களுக்கு எல்லா டேஸ்ட்டுமே அவங்களுக்கு சொல்லி அதை வந்து இன்கார்பரேட் பண்ணாமல் விடுறதுனால தான் லேட்டர் ஆன் ஏஜஸில் அவங்களுக்கு அது தெரியறது. ஏன்னா இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ், இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க வந்து சாப்பிட்றது இல்லைன்னா உடனே ஃபோனோ டிவியோ போட்டு உட்கார வச்சு தட்டில் எதையாவது போட்டு கொடுத்துட்டு சாப்பிட வைக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பட்ஸில் என்ன டேஸ்ட் உள்ளே போகுதுன்னே தெரியறதில்ல. ஏன்னா மைண்டு ஃபுல்லாக டைவர்ட் ஆகிருக்கும் டிவியில். அப்போ நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது அசால்ட்டாக உள்ளே போயிடும். குழந்தை வந்து ரசித்து சாப்பிட பழகவே பழகாது. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு மூணு வயசுல இருந்தே அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து கான்ஷியஸாக அதை கொடுத்து இது ஹெல்தின்றதை சொல்லி அவங்களுக்கு அதை கொடுத்து பழகினா மட்டும்தான் லேட்டர் ஆன் ஏஜஸ்